30.4% வாக்குகளை இழந்திருக்கிறது என்று இன்று நாளேடு புள்ளிவரத்தோடு எழுதியிருக்கிறது. நிறைய துரோகிகள் இருக்காங்க, அதனாலதான் கட்சி இந்த அளவுக்கு பின்னாடி வந்துருச்சு அப்படின்னு உங்களே தான் குற்றம் சாட்டுறாரு. விலகி சென்று விட்டோம். விலகி சென்று விட்டது. இட் இஸ் ஹிஸ் ஓன் ஹவுஸ். இது அவருடைய வீடு, அவருடைய. 2021 சட்டமன்ற தேர்தல் தோல்விக்கு 2 பேருமே பொறுப்பேற்றுக்கலாமா? பலம்பொழுது எதிர்க்கட்சியுடைய தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி என்று இன்றைக்கு சட்டமன்றத்தில் அவர் அமர்ந்திருக்கிறார் என்றால் அதற்கு காரணம் இரட்டை தலைமைதான். ஓபிஎஸ் தோல்வி அடைஞ்சதுக்கும் ஓபிஎஸ் பொறுப்பேற்பாரா? எங்களிடம் கொடி இல்லை, சின்னம் இல்லை, கட்சியின் பெயர் இல்லை. 14 நாட்கள் வேலை பார்த்து புது சின்னத்தை மக்களிடம் கொண்டு சென்று 3.5 லட்சம் ஓட்டுகள் நாங்கள் வாங்கி இருக்கிறோம். கட்சியை ஓபிஎஸ் பலவீனப்படுத்துறாரு. அதிமுக தலைவர்களை விமர்சிச்ச, ஜெயலலிதா அவர்களை விமர்சிச்ச, எம்ஜிஆர் அவர்களை விமர்சிச்ச, அண்ணா அவர்களை விமர்சிச்ச அண்ணாமலையோட போய் ஓபிஎஸ் கை கோத்திருக்கிறாரு. அந்த எந்த கான்டெக்ட்ல விமர்சிச்சாங்க, எந்த சூழல்ல விமர்சிச்சாங்க அப்படிங்கிறத பொறுத்து இருக்கு. எடப்பாடி பழனிசாமி தானே அவர் அதிமுக அப்படின்னு ஓவராலா சொல்றாங்க. 2.5 கோடி தொண்டர்கள் இருக்கக்கூடிய கட்சி, அந்த கட்சி அவங்க தொண்டர்கள் பார்க்க மாட்டாங்க. எடப்பாடி பழனிசாமி இஸ் நாட் ரன்னிங் a private company. It is his fundamental right to express his opinion. அவருடைய கருத்தை சொல்வதற்கு ஜெயலலிதாவால் அடையாளம் காட்டப்பட்ட ஓபிஎஸ் அவர்கள் அவரோட கூட்டணியில் இருக்கிறாரு. அவருக்கு ஒன்று சேர்ந்து இருக்கிறப்ப அதெல்லாம் ஓபிஎஸ் ரசிக்கிறாராப்பா? நம்மளுக்குள் பிரிவிட வேண்டாம், சகோதர சண்டைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைப்போம், கட்சி மீண்டேலும் அப்படின்றாங்க. சரிங்களா? ஒரு பின்னடைவு, சரி அடுத்ததில் பார்த்துக்கலாம், அடுத்ததில் பார்த்து எங்க தொடர்ந்து 10வது தடவை 10 மணிக்கெல்லாம் 10-11 மணிக்கெல்லாம் பூத் ஏஜென்ட் இருப்பாங்கள்ல, பூத்துக்குள்ளே போனேன். அதிமுகவோட பூத் ஏஜென்ட் 11 மணிக்கெல்லாம் 80% பேர் வெளில போயிட்டாங்க. வேலை பார்க்க ஆர்வம் இல்லாமல் தொண்டர்கள் ஒதுங்கி கொண்டார்கள். ஆனால் எடப்பாடி 2026 தேர்தல் கணக்கில் இப்பயே பாஜகவோட கூட்டணி இல்லை, திமுக இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் ஏதோ ஒரு தான் பக்கம் வரும் அப்படின்னு அவர் ஒரு அரசியல் கணக்கு போடுறாருல்ல, அந்த அளவுக்கு அவர் ஒரு ஃபோர்காஸ்டாக யோசிக்கிறார். ஆமாம், அவர் யோசிச்சுக்கிட்டே இருக்கட்டுங்க. எந்த மெகா கூட்டணி அமையல, மகா கூட்டணி அமையல, ஒரு செங்கலை கூட திமுக கூட்டணியிலிருந்து உருவ முடியலையே. நான் ஜெயிச்சே காட்டுவேன் அப்படின்னு ஒரு ப்ரோஆக்டிவாக ஒரு தலைவர் இறங்கினாச்சா அந்த தலைவரை தொண்டனை ஏற்றுக்குவேன், மக்கள் ஏற்றுக்குவேன். வெறும் 6000 ஓட்டு இப்படி எட்டி தொடக்கூடிய தூரங்க அது. அப்பேற்பட்ட ஒரு நல்ல வாய்ப்பை நழுவ விட்டால் அவருக்கே தன்னம்பிக்கை இல்லை. தி டிபேட் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் வழக்கறிஞர் சுப்புரத்தினம் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் பிரதீப். அதிமுக ஒன்றிணைந்த அதிமுகவா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீண்ட காலமாக எல்லாரும் பேசிட்டு வராங்க. ஓபிஎஸ் அவர்களும் எந்த தியாகம் செய்யும் தயாராக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. அவர்கிட்ட இனி என்ன இருக்குது இழக்கிறதுக்கு? அவர் தியாகம் செய்கிறதா இருந்தால் கட்சியில் அடிப்படை தொண்டர்களாக கூட நாங்கள் சேர்த்துக்க தயாராக இல்லை அப்படின்னு ஒரு காட்டமான விமர்சனத்தை இபிஎஸ் தரப்புலேருந்து முன்வைக்கிறாங்க. இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? அதாவது திரு ஓபிஎஸ் அண்ணன் அவர்கள் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சந்தித்திருக்கக்கூடிய வரலாறு காணாத தோல்வியை சகித்து கொள்ள முடியாமல் இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒன்றுபட்டால் அன்றி இனி வெற்றி பெறுவது என்பது பகல் கனவாகிவிடும் என்று பாமரனும் பேசக்கூடிய ஒரு சூழல் உருவானதன் காரணமாக ஓபிஎஸ் அண்ணன் அவர்கள் எப்படியேனும் மீண்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இழந்த பெருமையை மீட்டெடுக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இந்த கருத்தை ஒன்றிணைந்தால்தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற எதிர்காலம் என்று ஒரு மூத்த அம்மாவால் அடையாளம் காட்டப்பட்ட தலைவர் என்ற முறையில் அக்கறையோடு ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறார். அதை அரசியல் நாகரிகத்தோடு வரவேற்றிருக்க வேண்டுமே தவிர மிகுந்த அரசியல் பண்பாடற்ற முறையில் அவர்கிட்ட என்ன இருக்குது அப்படின்னு கேட்குறதெல்லாம் ஒரு அரசியல் அநாகரிகமற்ற பேச்சாகத்தான் நான் பார்க்கிறேன். அவர்கிட்ட என்ன ஓபிஎஸ் நான் மிக தெளிவாக சொல்கிறேன். நேற்று ஹிந்து பத்திரிகையில் மிக தெளிவாக ஹிந்து நாளேட்டில் ஒரு பெரிய ரைட்டப்பே எழுதியிருக்காங்க நேற்று. அதில் என்ன சொல்கிறாங்க, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இனி செல்ஃப் இன்ட்ராஸ்பெக்ஷன், அதாவது சுய பரிசோதனை, இந்த தோல்விக்கு பிறகு சுய பரிசோதனை செய்து நிலைமையை சரி கட்டாவிட்டால் இந்த இயக்கமே இல்லை என்ற காலப்போக்கில் இந்த இயக்கமே காணாமல் போய்விடும் என்கிற அளவிற்கு நேற்று இந்து பத்திரிகையில் செய்தி வெளியிட்டிருக்கிறார்கள். அது என்ன ஒரே ஒரு ஒப்பீடு, சுய பரிசோதனை செஞ்சுக்கணும் அப்படின்னா சுய பரிசோதனை தோல்விக்கு யார் காரணம், என்ன காரணம், என்ன பின்னணி,
அவர் இன்று நாம் கூட்டம் போட்டிருக்காங்க, சுய பரிசோதனை அதுதான் அதுக்கு உங்களுக்கு உடன்பாடு இல்லையா? அதுக்கு ரொம்ப தெளிவாக அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா 2019ஆம் ஆண்டு இரட்டை தலைமை இருந்த பொழுது 2019ஆம் ஆண்டு அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் ஒருங்கிணைப்பாளராகவும் அண்ணன் இபிஎஸ் அவர்கள் இணை ஒருங்கிணைப்பாளராகவும் இருந்து சந்தித்த நாடாளுமன்ற தேர்தல் 2019 அந்த தேர்தலுடன் ஒப்பிடுகிற பொழுது இன்றைக்கு ஒற்றை தலைமை என்று அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் இபிஎஸ் அவர்கள் பிரிந்து சென்றார்களே, அவர் கலங்கண்ட இந்த தேர்தல் 2019 வாங்கிய ஓட்டை விட 2024 இந்த நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 30.4% வாக்குகளை இழந்திருக்கிறது என்று இன்று நாளேடு புள்ளி வரத்தோடு எழுதியிருக்கிறது. 30 நீங்கள் 2021 அம்மா வந்து 2016 புரட்சி தலைவி அம்மா அவர்கள் ஆட்சி அமைச்சப்ப உங்களுக்கு நல்லா தெரியும் 1.1% வித்தியாசத்தில் தான் அம்மாவே ஆட்சி அமைச்சாங்க. 1.1% வாக்குகள் வித்தியாசத்தில் தான் அம்மா ஆட்சியை பிடிச்சாங்க. அப்படி இருக்கப்ப 30.4% ஒரு கட்சி வாக்குகளை இழந்திருக்கிறது என்றால் அதை இன்னும் அது எப்படி இவ்வளவு பெரிய இமாலய இயக்கமாக இருந்த அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு தரைமட்டமாக போய்விட்டதே, அதற்கு என்ன அடிப்படை காரணம் என்று அந்த பொறுப்பில் இருக்கவர்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். நிறைய துரோகிகள் இருக்காங்க, அதனாலதான் கட்சி இந்த அளவுக்கு பின்னாடி வந்துருச்சு அப்படின்னு உங்களே தான் குற்றம் சாட்டுறாங்க. எங்களை துரோகின்னு சொல்றதுக்கு எங்களை there is no prima facie at all to brand us as traitors. எங்களை துரோகி என்று சொல்வதற்கு எந்த அடிப்படை பின்னணியும் கிடையாது. பாஜக அதிமுக ஒரே ஒரு நிமிஷம், நாங்க திரு இபிஎஸ் அவர்கள் ஒற்றை தலைமை உருவானால் அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இதுவரை கண்டிராத வெற்றிக்கு நான் அழைத்து செல்வேன் என்று சொல்லித்தான் ஏற்கனவே இந்த இரட்டை தலைமையை குலைச்சி ஒற்றை தலைமையை எடுத்த பிறகு என்ன நடந்துச்சு? நாங்கள் கிட்டத்தட்ட இப்போ கோர்ட்டில் வழக்கு அவர் தொடுத்ததன் காரணமாக நாங்கள் கட்சியிலிருந்து ஆல்மோஸ்ட் எங்கள் சட்ட ரீதியாக நாங்கள் கட்சியினுடைய பெயரை பயன்படுத்த முடியாது, சின்னத்தை பயன்படுத்த முடியாது, கொடியை பயன்படுத்த முடியாது, கட்சி வேஷ்டியை பயன்படுத்தினா. ஆனால் ஓபிஎஸ் அதுவும் பயன்படுத்துவது கிடையாது. அன்றையிலிருந்து சாதாரண கொடியவே கட்டாத நிலையில் கட்சி வேஷ்டி உடுத்துறதுனால என்னான்ட்டு அதையும் அவர் பயன்படுத்துகிறார். இப்படி ஒட்டுமொத்தமாக நாங்கள் திரு இபிஎஸ் நடத்தக்கூடிய அவர் தலைமையில் அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஒதுங்கி இருக்கிறோம், விலகி சென்று விட்டது. இட் இஸ் ஹிஸ் ஓன் ஹவுஸ், இது அவருடைய வீடு, அவர் தலைமை தாங்கக்கூடிய அமைப்பு என்கிற அடிப்படையில் அவர் தலைமை ஏற்று நடத்திய அந்த தேர்தலுக்கு வெற்றியோ தோல்வியோ அவர்தான் பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டுமே தவிர விலகி சென்ற எங்களை சொல்வதற்கு ஏதாவது அடிப்படை ஆதாரம் இருக்கிறதா? ஏதாச்சும் அரசியல் ஞானம் இருக்கா? 2021 சட்டமன்ற தேர்தல் தோல்விக்கு 2 பேருமே பொறுப்பேற்றுக்கலாமா? 2021 சட்டமன்ற தேர்தல் நீங்க தோல்வின்னு எடுத்துக்கூடாது. தோல்வியில தோல்வி அது வெற்றிகரமான வெற்றி, அது வெற்றி. ஏன்னா இவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சட்டமன்றத்துடைய கடைசி கூட்டத்தொடரில் கடைசி நாளன்று 10.5% வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு தனி ஒதுக்கீடு கூடாது என்பதல்ல எங்களுடைய எண்ணம், கட்டாயம் கொடுக்கப்பட வேண்டும். ஆனால் அதில் பல்வேறு சட்ட பிரச்சனைகள் இருக்கிறது. எம்பிசின்னு சொல்லக்கூடிய மிகப்பட்ட சமுதாயத்தில் 106 சமுதாயங்கள் இருக்கிறது. எனவே 20%, 1% ஒரு சமுதாயத்துக்கு மட்டும் 10.5 கொடுக்கிற பொழுது 105 இல்லைங்க 105% எதிரியானதன் காரணமாக நீங்கள் கேட்டீங்கல்ல 2021 இவர் அவசர கோலத்தில் அள்ளித்தளித்ததை போல சேலம் மாவட்டத்தில் வன்னியர் பெருமக்களுடைய வாக்களை பெற வேண்டும் என்ற சுயநலத்திற்காக அவர் அவசரமாக கொண்டு வந்த 10.5% அந்த இடஒதுக்கீடு பிரச்சனையினால் தான் பாதிக்கப்பட்ட மற்ற சமுதாயங்கள் எல்லாம், குறிப்பாக சொல்லணும் முத்தரையர் போன்ற சமுதாயங்கள், இன்னும் இருக்கக்கூடிய பல்வேறு சமுதாயங்கள்லாம் காலங்காலமாக பாரம்பரியமாக அனைத்து இந்த அண்ணா திராவிட வாக்களித்த சமுதாயம் ஒதுங்கி நின்றது, எங்களுக்கு வாக்களிக்கவில்லை. அதனால் தான் கட்சி தோல்வியை சந்தித்தது, பின்னடைவு சந்தித்தது. இருந்தாலும் இரட்டை தலைமை இருந்ததன் காரணமாகத்தான் 2021 கூட்டணி கட்சிகள் சேர்த்து கிட்டத்தட்ட 70 சட்டமன்ற உறுப்பினர்கள் இன்றைக்கு பழம்பொருந்திய எதிர்கட்சி அனைத்து இந்த அண்ணா திராவிட பழம்பொருந்திய எதிர்கட்சியுடைய தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி என்று இன்றைக்கு சட்டமன்றத்தில் அவர் அமர்ந்திருக்கிறார் என்றால் அதற்கு காரணம் இரட்டை தலைமை தான் முறையாக இருந்ததன் காரணமாக. இவர் இரட்டை தலைமை விட்டு பிரிஞ்சு போனார் இல்லைங்க. ஈரோடு கிழக்கு தொகுதியில் என்ன நடந்துச்சுங்க பிரதீப்? இவர் என்ன சொன்னார்? கொங்கு மண்டலம் நான் பார்த்துக்கிறேன், எனக்கு தனி செல்வாக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி திரு அண்ணாமலை என்ன சொன்னார்? அண்ணாமலை மேலே இவர் ஏன் பாஞ்சு விழுகிறாரு?
அண்ணாமலை நடந்தது தான் பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைவர் திரு அண்ணாமலை நடந்தது தானே சொல்கிறாரு. ஈரோடு கிழக்கு தேர்தல் நடந்தப்ப திரு இபிஎஸ் அவர்கள் என்னை தொடர்பு கொண்டு அண்ணன் ஓபிஎஸ் அவர்களை வேட்பாளர் போட வேணான்னு சொல்லுங்கள், போட்ட வேட்பாளர் வாபஸ் வாங்க சொல்லுங்கள், அவர் ஓட்டை பிரிக்காமல் இருந்தால் நான் 1 லட்சம் ஓட்டு இல்லை நான் ஜெயிப்பேன், எனக்கு அங்கே தனி செல்வாக்கு இருக்குன்னு என்கிட்ட கேட்டதன் காரணமாக நான் ஓபிஎஸ் சொன்னேன். அவர் அரசியல் நாகரிகத்தோடு பண்பாட்டோடு போட்ட வேட்பாளரை வந்து வாபஸ் வாங்கிட்டாரு. ஆனால் நெட் ரிசல்ட் என்ன வந்துச்சு? அதற்கு முன்னால் தமாக கூட்டணியில் 2021 தேர்தலில் கூட்டணியில் நின்ற தமாக ஒரு 8000 ஓட்டில் தோக்குது திரு யுவராஜ் தமாக. ஆனால் இவர் 68,000 ஓட்டில் தோக்குறாரு. கொங்கு மண்டலத்தில் என்னுடைய கோட்டை என்று சொல்லி, இன்னும் சொல்லப்போனால் அந்த வேட்பாளருக்கு நம் சமுதாயத்தை சேர்ந்தவர், இந்த உட்புறவை சேர்ந்தவர் என்று இவர் பேரில் கடிதமே எழுதப்பட்டது. அவ்வளோ தூரம் போய் வந்து 68,000 ஓட்டில் தோற்ற பின்னாடி அப்புறம் என்ன தனித்தலைமை இல்லை, இவருடைய தனித்தலைமை இவருடைய சரிவு அங்கே வந்து பட்டவர்த்தனமாக எடுத்து காட்டப்பட்டது. ஈரோடு கிழக்கில் காரணம் எடப்பாடி பழனிசாமி தான் பொறுப்பேற்கணும். நிச்சயமாக எடப்பாடி அண்ணன் வெற்றி நான் தம்பி வெற்றி திரு பிரதீப் அவர்களே, வெற்றினாலும் தலைமை தான். வரக்கூடிய நல்லதாக இருந்தாலும் கெட்டதாக இருந்தாலும் அதற்கு பொறுப்பு தார்மீக ரீதியாக பொறுப்பேற்க வேண்டியவர் தலைமை தாங்குவர் தான். ஓபிஎஸ் தோல்வி அடைஞ்சதுக்கும் ஓபிஎஸ் பொறுப்பேற்பாரா? இல்லை, ராமநாதபுரத்தில் அது எங்கள்கிட்ட தோல்வி கிடையாது. காரணம் என்னன்னா, நாங்கள் சொன்ன மாதிரி எங்களுடைய பாரம்பரிய ரெட்டலை சின்னங்கள் இருந்தாலும் முன்னாள் முதலமைச்சர் இருக்கட்டுங்க. நாங்கள் செல்வாக்கு மிக்கவர் பெற்றிருக்கணும் இல்லையா? வெற்றி பெற்றிருந்தால் ஒரு அதிகாரம் கட்டாயமுங்க. திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ரெட்டலை சின்னத்தை வச்சு கட்சியின் பேர் வச்சு இது எல்லாம் லெட்டர் பேடை வச்சு அத்தனை பின்னணி இத்தனை நிர்வாகிகள் கட்டமைப்பெல்லாம் வச்சு இன்னைக்கு தெளிவாக சொல்லியிருக்காங்களே. உங்களுக்கு ஒரு தொகுதியில் இந்த தென் மாவட்டங்களில் மட்டும் ஒரு புள்ளி ஒருத்தவங்களுக்கு சொல்கிறேன். தென் மாவட்டங்களில் அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இபிஎஸ் தலைவர் போட்டியிட்டு 9 தொகுதிகளில் போட்டியிட்டு 5 தொகுதிகளில் தென் மாவட்டங்களில் வந்து 9 தொகுதிகள் போட்டியிட்டு 5 தொகுதிகளில் மொத்தமே ஏடிஎம்கே 7 தொகுதிகளில் டெபாசிட் இருந்தது. ஏடிஎம்கே டெபாசிட் இல்லை வரலாறு உண்டா? ஆனால் ஏடிஎம்கே வந்து 7 தொகுதியில் டெபாசிட் இருந்தது இந்த நாடாளுமன்ற தேர்தலில். அதில் வந்து தென் மாவட்டங்களில் போட்ட 9 தொகுதிகள் 5 தொகுதிகளில் டெபாசிட் போயிடுது. அதை வச்சு தயவுசெய்து செஞ்சு பாருங்கள். 5 தொகுதிகள் உங்களுக்கு தென்காசி, தூத்துக்குடி, திருநெல்வேலி இப்படி இருக்கக்கூடிய 5 தொகுதி கிட்ட, ராமநாதபுரம் இன்னும் இருக்கக்கூடிய மற்றொரு தொகுதி, இப்படி வந்து கன்னியாகுமரி, இப்படி தென் மாவட்டங்கள்ல இல்லைங்க டெபாசிட் 9. இல்லை நான் கேட்குறேன், நான் உங்கள் கேள்விக்கு நான் பதில் சொல்லிடுறேன். தென் மாவட்டங்களில் இரட்டை இலச்சினம் திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையில் 9 தொகுதிகளில் போட்டிட்டு 5 தொகுதியில் டெபாசிட் இழந்த நிலையில் எங்களிடம் கொடி இல்லை, சின்னம் இல்லை, கட்சியின் பெயர் இல்லை. அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் வந்து வேட்புமனு தாக்கல் பண்ணி சுயேட்சை சின்னங்களில் ஒரு சின்னத்தை எடுத்துக்கன்னு சொல்கிறாங்க. நானும் தேர்தல் பொறுப்பாளர் அப்போ இருந்தேன். அதில் பலாப்பழ சின்னத்தை தேர்ந்தெடுத்து எங்களுக்கு நாங்கள் வேலை பார்த்தது 14 நாட்கள் வேலை பார்த்து புது சின்னத்தை மக்களிடம் கொண்டு சென்று 3.5 லட்சம் ஓட்டுகள் நாங்கள் வாங்கியிருக்கிறோம் அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள். அது ஓபிஎஸ் என்ற தனி மனிதருக்காக கிடைத்த வாக்குகள், சரிங்களா? எனவே வந்து அதை நீங்கள் வெற்றியாகத்தான் பார்க்கணும். இங்கே இன்னொன்று ஒரு செய்தி பாருங்கள். ஒரு நாடாளுமன்றத்துக்கு 6 சட்டமன்ற தொகுதி. ஆனால் தென் மாவட்டங்கள் என்னன்னா ஆவரேஜாக ஒரு நாடாளுமன்றத்துக்கு ஆவரேஜாக எவ்வளோ, ஒரு 6 சட்டமன்ற தொகுதிகளுக்கு ஆவரேஜாக ஒரு நாடாளுமன்றத்திற்கு வந்து வாங்கியிருக்கோ இது ரெட்டையில் வாங்கியிருக்கக்கூடிய ஓட்டு 1,59,000 ஓட்டு. 6 சட்டமன்ற தொகுதியில் சேர்ந்த ஒரு நாடாளுமன்றத்திற்கு திரு இபிஎஸ் அவர்கள் தலைமையான அதிமுக வாங்கியிருக்கக்கூடிய ஓட்டு ஒரு நாடாளுமன்றத்துக்கு கிட்ட 1,59,000 ஓட்டு. இல்லை நான் சொல்லிடுறேன். இல்லை கேட்ட கேள்விக்கு 1,59,000 ஓட்டு தான் வாங்கியிருக்கு ஒரு நாடாளுமன்றத்துக்கு. ஆனால் எங்கள் திண்டுக்கல் மாவட்டத்தில் இன்றைய திராவிட முன்னேற்ற கழகத்தின் முன்னணி தலைவரும் அமைச்சருமான அண்ணன் ஐபி அவர்கள் தொகுதியில் மட்டும் ஒரே ஒரு சட்டமன்ற தொகுதியில் 1,07,599 ஓட்டு ஒரு சட்டமன்ற தொகுதியில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் லீடிங் வாங்கியிருக்குன்னா 6 சட்டமன்ற தொகுதிக்கு 1,59,000 ஓட்டு, ஒரு சட்டமன்ற தொகுதியில் 1,10,000 ஓட்டு வாங்கியிருக்குன்னா திமுக எங்கே இருக்குது, அதிமுக எங்கே கிடக்குது? எனவே இந்த நிலையில் வந்து ஓபிஎஸ் அண்ணன் ராமநாதபுரத்தில் வந்து 3.5 லட்சம் ஓட்டு சர்வசாரம் வாங்கிட்டு போகிறாருன்னா இது அவருடைய தனித்தன்மையை காட்டுகிறது, அவருக்கு மக்களிடம் இருக்கக்கூடிய மரியாதையை காட்டுகிறது. இல்லை நீங்கள் சொல்கிறது புரிஞ்சிக்க முடியுது. ஆனால் ஓபிஎஸ் அவர்கள் அதிமுகவில் மீண்டும் வராரு அப்படின்னா என்ன கெயின் அதனால் அதிமுக இருக்குது அப்படின்னு அவங்க ஒரு தரப்பு. ஆமாம், கட்டாயம் நல்ல கெயின் இருக்குது. இப்போ வந்து 9 நாடாளுமன்ற தொகுதிகளில் தென் மாவட்டங்களில் 5 டெபாசிட் போயிருக்குங்கல்ல, 5
அது ஓபிஎஸ் அண்ணன் அவர்கள் ஓபிஎஸ் அவர்களை பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய தென் மாவட்டங்களில் தான் 5 தொகுதிகள் டெபாசிட் போயிருக்கு. ஏன்னா இப்படி ஒரு சட்டம் ஒரு நாடாளுமன்றத்துக்கே கிட்டத்தட்ட 1,59,000 ஓட்டு தான் மொத்தமாக வாங்க முடியுதுன்னா இதெல்லாம் திரு அண்ணன் ஓபிஎஸ் அவர்களை இந்த இயக்கத்தில் இருந்து நியாயம் தர்மத்திற்கு புறம்பாக அம்மாவால் அடையாளம் காட்டப்பட்டவரை நீக்கியதன் காரணமாக நீக்கியதை திரு உதய அம்மாவால் அடையாளம் காணப்பட்டவர் ஓபிஎஸ் இல்ல, டிடிவி தினகரன் தான் ஓபிஎஸ் அடையாளம் காண்றாரு அப்படின்னு இன்னைக்கு பேசுறாங்களே. இல்லை, டிடிவி தினகரன் ஒரு நண்பர். பட் நான் என்ன சொன்னேன், கிரெடிட் வில் ஒன்லி கோ டு த லீடர். சொல்ல புரியுதுங்களா? அது அம்மா மாதிரி ஒரு தலைவர்கிட்ட ஒருத்தர்கிட்ட யார் அறிமுகப்படுத்தினாலும் அம்மா அவங்கள முழுவதும் ஆராய்ந்து ஏற்றுக்கொள்ள விட்ட எத்தனையோ பேர் இருந்திருப்பாங்க. எத்தனையோ பேரை திரு தினகரன் அறிமுகப்படுத்தியிருக்கலாம், திருமதி சசிகலா அம்மையார் அறிமுகப்படுத்தியிருக்கலாம். ஆனால் அம்மாவால் ஏற்றுக்கொள்ளப்பட்டவர் அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் தான். 1996 கட்சி பின்னாடி வச்சிருந்தப்போ அவர் சேர்மனுங்க. அவர் சேர்மனாக இருக்கப்போ தான் திரு தினகரன் அங்கே போய் பெரியகுளத்தில் எம்பிக்கு நிற்கிறாரு. அப்போ அவர் சேர்மன் நகர்ச்சியில் இருந்து கடுமையாக உழைத்து அவரோட வெற்றிக்கு பாடுபட்டனால திரு தினகரன் அவர் மாவட்ட அதனால இது அம்மாவுக்கு கொடுத்த பொறுப்பே தவிர இது அம்மாவுக்கு பக்கபலமாக இருந்த திரு தினகரன் கொடுத்தாருன்னா திரு டிடிவி தினகரன் அந்த கருத்தை எடுத்து. இப்போ நீங்கள் பேட்டி ஆரம்பத்தில் கிரவுண்ட் லெவலில் மக்கள் என்ன பேசுகிறாங்க அப்படின்னு சொன்னீங்க. அதிமுக ரொம்ப தோல்விகரத்தில் இருக்குது, இப்படியே போச்சுன்னா அதிமுக காணாமல் போயிடும் அப்படின்னு ஒரு வாதத்தை நீங்கள் சொன்னீங்க. ஆமாம். சேம் டைம் இது கிரவுண்ட்லையும் இருக்குது. இன்னொரு வாதம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கட்சியை ஓபிஎஸ் பலவீனப்படுத்துறாரு. அதிமுக தலைவர்களை விமர்சிச்ச, ஜெயலலிதா அவர்களை விமர்சிச்ச, எம்ஜிஆர் அவர்களை விமர்சிச்ச, அண்ணா அவர்களை விமர்சிச்ச அண்ணாமலையோட போய் ஓபிஎஸ் கை கோத்திருக்கிறாரு. இன்னும் ஓபிஎஸ் காவி வேட்டி மட்டும் தான் கட்டலை அப்படின்ற மாதிரி விமர்சனங்களும் கிரவுண்ட்ல இருக்க தானே செய்யுது சார். அதே அண்ணாமலை தனிநபர் கிடையாது, ஒரு பாரதிய ஜனதா கட்சி கட்சியோட தலைவர் தானே. பேசுறப்ப அது கண்டனம், குறைந்தபட்சம் கண்டனம். பாரதிய ஜனதா கட்சியோட ஒரு மாநில தலைவர் தான். அதே பாரதிய ஜனதா கட்சியோட தேசிய தலைமையோட தான் உறவு வைத்திருந்ததன் காரணமாகத்தான் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 4.5 ஆண்டு காலம் முதலமைச்சராக இருந்தது மட்டுமல்ல, பல்வேறு திட்டங்களை எல்லாம் செம்மையாக செயல்பட்டு மத்திய மாநில அரசு உறவு சீராக இருந்து செம்மைப்படுத்தப்பட்டது. எனவே இன்றைக்கு அவர்களுக்குள்ள இதே பேச்சு இப்படி கேட்கலாம். அவர் பப்ளிக்கில் பேசப்படக்கூடிய செய்தி அதே கொங்கு மண்டலத்திலிருந்து இன்னொரு கவுண்டர், அவர் சமூகத்தை சேர்ந்த இன்னொரு தலைவர் உருவாது மாற்றுக் கட்சியில் கூட உருவாகுவதை திரு எடப்பாடி பழனிசாமி திரு அண்ணன் இபிஎஸ் அவர்களால் பொறுத்து கொள்ள முடியாததன் காரணமாகத்தான் திரு அண்ணாமலை மீது தனிப்பட்ட முறையில் தாக்குதல் நடத்துகிறார். அதிமுக இப்ப இருக்கக்கூடிய தலைவர்கள் ஜெயக்குமார்ல இருந்து சிவி சண்முகத்தில் எல்லாரும் சொல்ற ஒரு விஷயம், ஜெயலலிதா அவர்களை விமர்சிக்கிறாங்க, அதை எப்படி நான் பொறுத்து கொள்ள முடியும், அண்ணா அவர்களை விமர்சிக்கிறாங்க, அதை எப்படி நான் பொறுத்து கொள்ள முடியும் அப்படின்னு அவங்க கேட்கறது எப்படி நம்ம அந்த எந்த கான்டெக்ஸ்டில் விமர்சித்தாங்க, எந்த சூழலில் விமர்சித்தாங்க அப்படிங்கிறத பொறுத்து இருக்குது. நிச்சயமாக அம்மாவோ பேரறிஞர் பிள்ளை அண்ணாவோ யார் விமர்சித்தாலும் அவர்கள் கடுமையாக அது ஓபிஎஸ் கிட்ட ஓபிஎஸ் அவர்கள் ஒரு கூட்டணி கட்சி தலைவரை பகிரங்கம் அறிக்கை விட்டு தான் கண்டிக்கணும்னு அவசியம் இல்லைங்க. அது நேர பண்பாடு கருதி நீங்க சொல்றீங்க. ராமநாதபுரத்துல 3 லட்சம் வாக்குகள் ஓபிஎஸ் அவர்கள் வாங்கியிருக்காரு இல்லையா? இப்ப அந்த தொண்டர்கள் பாப்பாங்கல்ல, என்ன ஓபிஎஸ் இதுல என்ன ஸ்டாண்ட் எடுத்திருக்காரு எல்லாத்தையும் கவனிப்பாங்கல்ல, கூர்ந்து கவனிப்பாங்க. நல்லா கவனித்ததன் காரணமாக தான் இவ்வளவு ஓட்டு போட்டிருக்காங்க. அதை தேசிய தலைமையிட சொல்லி திரு அண்ணாமலை அவர்கள் தெரிந்தோ தெரியாமலையோ அரசியல் முதிர்ச்சி இல்லாததன் காரணமாக, அனுபவம் இல்லாததன் காரணமாகவோ எங்கள் திராவிட இயக்கத்தினுடைய தத்துவ ஆசான் பேரறிஞர் பிள்ளை அண்ணா அவர்களையும் எங்களை ஆளாக்கிய புரட்சி அம்மா அவர்களையும் அவர் நேரடியாக மறைமுகமாகவும் விமர்சித்துக் கொள்வதை நாங்கள் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது. இது எதிர்காலத்தில் பாரதிய ஜனதா தேசிய தலைமைக்கும் எங்களுக்கும் ஒரு கருத்து வேறுபாட்டை உருவாக்கக்கூடிய சூழ்நிலை உருவாக்கிவிடும். எனவே அவரிடம் நீங்கள் உரியவாறு சொல்லி அவரை சரிப்படுத்துங்கள் என்று சொன்னதன் காரணமாகத்தான் அவர் பிற்காலத்தில் அதற்கு பிறகு அண்ணாவை விட்டுட்டாரு, ஜெயலலிதா அவர்களை விட்டுட்டாங்க. ஆனால் இப்போ கட்சியை சொல்றாரு. இப்போ 2 நாள் முன்னாடி கூட பேட்டியில சொல்லியிருக்காரு, அதிமுக கரைந்து விடும் அப்படின்னு. இது எப்படி ஒரு அதிமுக தொண்டன் ஏற்பான்? அதிமுக திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இருக்கக்கூடிய அதிமுக 10வது தோல்வியை சந்தித்ததன் காரணமாக எடப்பாடி பழனிசாமி தானே அதிமுக அப்படின்னு ஓவராலா சொல்றாங்க. 2.5 கோடி தொண்டர்கள் இருக்கக்கூடிய கட்சி, அந்த கட்சி அவங்க தொண்டர்கள் பார்க்க மாட்டாங்க. எடப்பாடி பழனிசாமி இஸ் நாட் ரன்னிங் a private company, he is leading a political party. அதிமுக என்ற கட்சியுடைய பொதுச் செயலாளர் என்று சொல்கிற பொழுது இட் பிகம்ஸ் இன்செப்பரபிள்.
பிரிக்க முடியாத ஒன்றதாக ஆகிவிடுகிறது. எனவே அதிமுகவுடைய பொதுச் செயலாளராக திரு எடப்பாடி பழனிசாமி அவருடைய தவறான நடவடிக்கையின் காரணமாக அதிமுக பின்னடைவை பின்னடைவை தொடர்ந்து சந்தித்து வருகிறது என்று ஒரு மாற்றுக் கட்சி தலைவர் பேசுகிறார். அது இட் இஸ் இஸ் ஃபண்டமெண்டல் ரைட் டு எக்ஸ்பிரஸ் இஸ் ஒப்பீனியன். அவருடைய கருத்தை சொல்வதற்கு ஜெயலலிதாவால் அடையாளம் காட்டப்பட்ட ஓபிஎஸ் அவர்கள் அவரோட கூட்டணியில் இருக்கிறாரு. அவருக்கு ஒன்று சேர்ந்து இருக்கிறப்ப அதெல்லாம் ஓபிஎஸ் ரசிக்கிறாரா? அப்புறம் இல்லை, ஓபிஎஸ் இவங்க பேசாத திரு ஜெயக்குமார் அவர்களோ, இன்றைக்கு கூட ஜெயக்குமார் அவர்களோ திரு எடப்பாடி பழனிசாமி திரு ஏங்க ஒரு அரசியலில் கருத்து வேறுபாடு வரலாம். அரசியல் பண்பாடுங்கிறது வேணும். அரசியல் நாகரிகம் பாருங்க அண்ணா தான் ஒரு புது சொற்றொடவே பொது வாழ்க்கைக்காரன் அரசியல் நாகரிகம் அரசியல் பண்பாடு என்ற பொலிட்டிக்கல் சிவிலைசேஷன் சொல்கிறார், கல்ச்சர்னு சொன்னார். அதுபோது அன்னைக்கு போன வாரத்தில் மதுரை வர்றாரு. மதுரை ஏர்போர்ட்டில் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஓபிஎஸ் அண்ணன் அவர்களை பற்றி அவர் துரோகி, அவர் ஒருபோதும் சேர்த்துக்க முடியாது அப்படி பண்ணு மிகவும் மிகவும் தரந்தாழ்ந்து பேசுகிறார். ஸ்டூப்பிங் டு த லோவஸ்ட் லெவல். அவருடைய தன்னிலை மறந்து என்ன தான் வைக்கக்கூடிய இட் வில் நாட் ஆகர் வெல் டு த பொசிஷன் ஹி ஹஸ் பின் ஹோல்டிங். அவர் வைக்கக்கூடிய பதவிக்கு உகந்தவாறு அல்லாமல் அவ்வளோ கேவலமாக தரம் தாழ்ந்து திரு ஓபிஎஸ் அண்ணன் அவர்கள் பேசுகிறாரு. சொல்ல புரியுதுங்களா? அப்போ அவங்கெல்லாம் பேசுகிறப்ப ஓபிஎஸ் என்ன எப்படி வரைஞ்சி கட்டிட்டு திரு அண்ணாமலை கிட்ட சண்டை போட முடியாது, நீ எதுக்கு எடப்பாடி வயிறுன்னு கேட்க முடியுமா? கட்சியை பேசுறப்ப கட்சி தான் எங்கள்கிட்ட அதிமுக ஒரு கணக்க கட்சி தான் அதிமுகவுக்கு எங்களுக்கு தொடர்பு இல்லைன்னு சொல்றாங்களேங்க. அதிமுகவுக்கும் ஓபிஎஸ்க்கு எந்த தொடர்பு இல்லை, அவங்க நாங்கள் நீக்கியாச்சு. அவரை நேற்று எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருக்காருங்களே, அதிமுக கட்சியிலே இல்லாத ஓபிஎஸை பற்றி இனிமேல் என்கிட்ட கேள்வி கேட்காதீங்க, நான் பதில் சொல்ல மாட்டேன்னே சொல்லியிருக்காரு. அப்போ இந்த இயக்கத்துக்கு 50 ஆண்டு காலம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் 2.5 கலந்து இயக்கத்தால் தானும் வளர்ந்து இயக்கத்தையும் வளர்க்க பாடுபட்ட ஓபிஎஸ்க்கு எந்த தொடர்பு இல்லை, அவரை பற்றி கேட்காதீங்கன்னு அவர் சொல்கிறப்ப அப்போ நாங்கள் எப்படிங்க அதிமுகவுக்கு அவர் தலைமை நாங்கள் கூடிய அதிமுகவுக்காக வேண்டி நாங்கள் பேச வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? ஒட்டுமொத்த அதனால தான் சொல்கிறான், நம்மளுக்குள் பிரிவுற வேண்டாம், சகோதர சண்டைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைப்போம். வரலையாட்டி கட்சி தொடர்ந்து இந்த நிலை இன்னும் மோசமான நிலையை போய் சேரும். கட்சி மீண்டும் அப்படின்றாங்க. மீண்டு எழுதுறதுக்கு சார் ஒரு செட்பேக்கு 1 2 3 சரிங்களா, ஒரு பின்னடைவு சரி, அடுத்ததில் பார்த்துக்கலாம். எங்க தொடர்ந்து 10வது தடவை இதுல 7 தோல்விகள் கிட்டத்தட்ட ஓபிஎஸ் அவர்களும் எடப்பாடி அவர்களும் ஒன்னாதான் இருந்தாங்க. 7 தோல்வி, லாஸ்ட் ஒரு 3 தோல்வி சொல்றீங்களா? ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல், நாடாளுமன்ற தேர்தல், இது சொல்றீங்களா? இதை ஏத்துக்கலாம். ஆனா அப்ப எடப்பாடி ஓபிஎஸ் ஆமாங்க, அப்போ ஓபிஎஸ் அண்ணன் இருந்தாலும் அவர் உங்களுடைய தமிழ்நாட்டு அரசியலை பற்றி தெரியும். முதலமைச்சருடைய அதிகாரம் என்பது என்ன, முதலமைச்சருக்கு அமைச்சர்கள் எப்படி கட்டுப்படுவார்கள், மாவட்ட செயலாளர்கள் எப்படி கட்டுப்படுவார், கட்சி ஒருங்கிணைப்பாளர் எல்லாமே இருக்கணுங்க. பட் பவர் மேட்டர்ஸ் எவ்ரிதிங் பிரதீப். பவர் ஸ்டேட் பாலிட்டிக்ஸை பொறுத்தளவில் முதலமைச்சரோட அதிகாரங்கிறது அன்ஃபெட்டர்டு ரைட்ஸ்ன்னு சொல்லுவோம். என்ன கங்கு கணக்கில்லாத அதிகாரங்கள். எனவே முதலமைச்சருடைய கடைக்கண் பார்வைப்படாதா என்று இயங்குவர்களாகத்தான் அடுத்த கீழ்நிலை நிர்வாகிகள் இருப்பார்கள். எனவே அவருடைய வார்த்தை தான் வேதவாக்காக இருந்தது. வாய்ஸ்லெஸ் பர்சனாக இருந்தாரா? வாய்ஸ்லெஸ் பர்சன் கிடையாதுங்க. although he was echoing his voice, it was not properly heard by Mr. எடப்பாடி பழனிசாமி. இப்போ இன்னொரு பிரச்சனை சார் அதிமுக பொறுத்த வரைக்கும், இப்போ நீங்க ஒரு தனித்தனி டீமா இருக்காங்க. இப்போ சசிகலா அவர்கள் ஒரு சுற்றுப்பயணம் மேற்கொள்றாங்க, 90% வேலைகளை முடிச்சிட்டேன், அதிமுக தொண்டர்கள்லாம் ஒருங்கிணைவாங்க அப்படின்னு அவங்க ஒரு பக்கம் சொல்றாங்க. ஓபிஎஸ் அவர்கள் தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு அப்படின்னு ஒன்று வச்சு அவரும் அதற்கான வேலைகளை பார்க்குறாரு. இன்னொரு பக்கம் அதிமுகலேருந்து பிரிந்து சென்ற கேசி பழனிசாமி அவர்கள் ஒரு குழு ஆரம்பிச்சு அவர்களும் ஒரு பக்கம் இருக்காங்க. இப்போ இவங்க 3 பேருக்குள்ளேயுமே ஒரு யூனிட்டி இல்லை. இப்போ இவங்க எல்லாரும் ஒன்று சேர்ந்துருக்கணும் இல்லையா? இபிஎஸ் அவர்களா இவங்க எல்லாமே ஒன்று சேர்க்கணும், டிடிவி தினகரன்ட்டு ஆதரவு கூறியிருக்கணும். எதுவுமே பண்ணாமல் எப்படி உங்களை மக்கள் நம்புவாங்க அப்படின்னு ஒரு வாதத்தை நம்ம பார்க்கணும். ஒன்றுமே பிரச்சனை இல்லை. திரு ஓபிஎஸ் அண்ணன் அவர்களும் கட்சி ஒன்றுபடன்னு தான் சொல்கிறாரு. திருமதி சசிகலா அம்மையார் அவர்களும் கட்சி ஒன்றுபடன்னு தான் சொல்கிறாங்க. 2 பேருடைய நோக்கம் ஒன்றாகத்தான் இருக்கிறது. இப்போ வெவ்வேறு வழிகளை பின்பற்றினாலும் நோக்கம் என்பது தி மீன்ஸ் டு அச்சீவ். அப்ஜெக்டிவ் இஸ் த சேம், பட் த மீன்ஸ் டு அச்சீவ் டிஃபர்ஸ் ஃப்ரம் பெர்சன் டு பெர்சன். சொல்ல புரியுதுங்களா? நோக்கம் ஒன்று தான். அதை அடைவதற்கு இருவரும் வெவ்வேறு வழிகளை வெவ்வேறு பாதைகளை தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். இருவரும் தேர்ந்த அரசியல்வாதிகள். இல்லை, இவங்க ஒன்றுபட்ட ஒரு வலுமையான மக்கள் கவனிப்பாங்கல்ல, கட்டாயமாக ஒன்றுபடுற. அதுதான் ஓபிஎஸ் வாழ்த்து திருமதி சசிகலா அம்மையார் அவர்களுடைய மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி வெற்றி பெற வாழ்த்துக்கள் முழு ஆதரவு ஒன்று இருக்குன்னு சொல்லியிருக்காரு. அதோட அர்த்தம் என்ன?
ஹி கன்கர்ஸ் வித் மிஸ்டர் சசிகலா அம்மையார்ஸ் மூவ்ஸ், பொலிட்டிக்கல் மூவ்ஸுக்கு ஆதரவு தெரிவிக்கிறாரு. அவ்வளோதான். அதை தான் ஒட்டுமொத்தமாக unless or otherwise the party is altogether united, integrated, there is no scope at all for ADMK in the future. இப்போ இதுக்கு முன்னாடி அதிமுகவுக்கு வெளியே இது மாதிரியான கலக குரல்கள் வெடிச்சதை பார்க்க முடியுது. இப்போ அதிமுகக்குள்ளேயே 6 முன்னாள் அமைச்சர்கள் எல்லாத்தையும் ஒன்று சேர்த்துக்கணும் அப்படின்னு பேசினதாகவும் அதற்கு எடப்பாடி முற்றிலும் மறுத்ததாகவும் சொல்றாங்க. இப்போ இந்த ஒரு ஆப்ஷன் க்ளோஸ் பண்ணது உங்களுக்கான எல்லா வாய்ப்புகளும் மூடப்பட்டிருக்கா? இல்லை, ஆப்ஷன் க்ளோஸே ஆகலையே. நேற்று டைம்ஸ் ஆஃப் இந்தியா பத்திரிகையில் சார் இந்த 6 மனச்சாட்சி உள்ள 6 மூத்த தலைவர்கள் அதிமுகவுடைய யதார்த்த நிலையை கள நிலவரத்தை உணர்ந்து திரு எடப்பாடி பழனிசாமிகிட்ட போய் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி திரு வேலுமணி தங்கமணி அவர்கள் எப்பேற்பட்ட ஃபீல்டவருக்கு, திரு இபி எல்லாரும் அறிந்தவர்கள், அதே மாதிரி திரு கேபி அன்பழகன், சிவி சண்முகம் வட மாவட்டங்களில் இன்றைக்கும் தன் கட்டுப்பாட்டில் இவர்கள் எல்லாம் அந்தந்த ப்ரொவின்சியல் லீடர்ஸ்னு சொல்லுவோம், பிராந்திய தலைவர்கள்னு சொல்லுவோம். அப்பேற்பட்ட தலைவர்கள்லாம் கள நிலவரத்தை உணர்ந்ததன் காரணமாகத்தான் இந்த இயக்கம் ஒன்றுபட்டால்தான் வாழ்க்கை என்று அறிந்ததன் காரணமாகத்தான் துடிதுடித்து போய் இன்றைக்கு அவருடன் முறையிட்டு இருக்கிறார்கள். கள நிலவரத்தை உணர்ந்து இப்போ ஒரு யதார்த்தத்தை சொல்கிறேன். நாங்கள் நான் 91 மிக இள வயசில் எம்எல்ஏ ஆனவன். பார்த்தீங்கன்னா அந்த பூத்துக்கு முன்னாடி பூத் ஸ்லிப்பு கொடுக்குறதுக்கு டேபிள் போட்டு எழுது வந்துடுறீங்கல்ல, அதிமுகவோட அந்த பூத்தில் வந்துங்க ஷெட்டில் அவ்வளோ பெரிய கூட்டம் இருக்குங்க. இப்போ நான் ராம்நாட்டில் அண்ணன் ஓபிஎஸ் போட்டுக்கிட்டப்போ நாங்கள் போனால் நாங்கள் மாற்றணியில் நின்னாலும் கூட என்ன, ஆனால் அந்த ஒரு ஆள் கூட இல்லைங்க. பல இடங்களில் டேபிள் போட்டு எழுதுறதுக்கு ஆள் இல்லைங்க. கொட்டகை போடலை, பேனர் இல்லை, சின்ன இல்லை, ஒன்றும் இல்லை. ஆனால் ஓபிஎஸ் அண்ணன் நாங்கள் சுயேட்சை தான், பலாப்பழம் சின்னம் தான் பார்த்தா களைகட்டி இருக்குங்க உங்களுக்கு. அதே மாதிரி சொல்லவே திராவிட முன்னேற்ற கழக முஸ்லீம் லீக்கு அவங்க ஜெயிக்கிறாங்கன்னா அவங்களும் அதே அளவுக்கு வச்சுருக்காங்க. 10 மணிக்கெல்லாம் 10-11 மணிக்கெல்லாம் பூத் ஏஜென்ட் இருப்பாங்கள்ல, பூத்துக்குள்ளே போனேன் அதிமுகவோட பூத் ஏஜென்ட் 11 மணிக்கெல்லாம் 80% பேர் வெளில போயிட்டாங்க. இது உண்மையிலே சொல்கிறதுக்கு மன வேதனையோடு நான் சொல்கிறேன். எனவே கட்சியில் கட்டுப்பாடு இல்லை, தலைமையின் மீது ஒரு பற்றும் பயமும் இருந்தால்தான். த டிசிப்ளின் அம்மா வாஸ் என்ஃபோர்சிங் ஆல் த்ரூ அவுட் ஹர் கேரியர் இஸ் டோட்டலி மிஸ்ஸிங் அண்டர் த லீடர்ஷிப் ஆஃப் எடப்பாடி பழனிசாமி. இல்லைங்க, அதில் இதாக போச்சு, ரொம்ப கேஷுவலாக போச்சு இல்லை. நீங்கள் பயப்பட அதைத்தானே சொல்கிறாங்க. நான் அந்த 6 தலைவர்கள் சொன்னதான் நான் பத்திரிகையில் படித்தது என்னன்னா, தொண்டர்கள் நம்பிக்கை இழந்து விட்டார்கள். தொண்டர்கள் இது இத்தனை பிரிவாக இருக்கனால கட்சி தேராது, சரிப்பட்டு வராது, இது திட்டமிட்டு தலைவர்கள் அடிச்சுக்கிட்டு கட்சி அழிப்பாதை கொண்டு வராங்க. நம்ம வேலை பார்த்து என்ன பண்ணுறோன்னா, வேலை பார்க்க ஆர்வம் இல்லாமல் தொண்டர்கள் ஒதுங்கி கொண்டார்கள். தொண்டர்கள் களத்திலும் இல்லை, அங்கே வாக்கு சீட்டு விநியோகிக்கக்கூடிய இடத்திலும் இல்லை, டேபிள் போடல, உள்ளுக்க ஏஜென்ட்டாக போனவங்களும் வெளியேறி வந்தாங்க. எடப்பாடி 2026 தேர்தல் கணக்கில் இப்பயே பாஜகவோட கூட்டணி இல்லை, திமுக இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் ஏதோ ஒரு தாம் பக்கம் வரும் அப்படின்னு அவர் ஒரு அரசியல் கணக்கு போடுறாருல்ல, அந்த அளவுக்கு அவர் ஒரு ஃபோர்காஸ்டாக யோசிக்கிறார். ஆமாம், அவர் யோசித்துக்கிட்டே இருக்கட்டுங்க. பிஜேபி வெளியில் வர்றப்ப கூட இப்போ உங்களுக்கு தெரியாது இல்லை, இப்போ பிஜேபியை விட்டு வெளியில் வர்றப்ப தவிர மெகா கூட்டணி அமைக்க போகிறேன்னு சொல்கிறாரு. எந்த மெகா கூட்டணி அமையலை, மகா கூட்டணி அமையலை. உள்ள கூட இருந்த இயக்கங்கள் திரு ஜி.கே. வாசன், திரு பாட்டாளி மக்கள் கட்சி, இப்படி கூட இருந்த இயக்கங்கள் தான் வெளியேறினதை தவிர என்ன ஒரு இயக்கத்தை கூட ஒரு புதுசாக சேர்க்க முடியலையே. இல்லை 2026 தவறு செய்ய மாட்டோன்றார். எப்படிங்க முதல்ல என்னங்க பயங்கரமாக எல்லாரும் நீங்கள் உட்பட பிரமித்து பேசினீர்கள், பலரும் பத்திரிகையாளர்கள். பரவாயில்ல, பிஜேபி விட்டு வந்துட்டார், நம்ம மெகா கூட்டணி அமைக்க போகிறேன்னு சொல்கிறாரு, எனவே திமுக அதை பிரிச்சுருவார், இதை பிரிச்சுருவார், அதை பிடிங்கிடுவார், அதை இது பண்ணிடுவார் அப்படின்னு எல்லாம் பேசினாங்க. ஒரு செங்கலை கூட திமுக கூட்டணியிலேருந்து உருவ முடியலையே. அவங்க இன்றைய தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர், திராவிட முன்னேற்ற கழகத்தின் இன்றைய தலைவர் அருமையன் ஸ்டாலின் அவர்கள் பாராட்டுக்குரியவர்கள். ஏன்னா அந்த கூட்டணியை கிட்டத்தட்ட 15 வருஷமாக இன்டாக்டாக வச்சுருக்காரு. எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் வந்தாலும் அதுதான் இன்னைக்கு 40-40 அவர் வெற்றி பெறுவதற்கான சூத்திரமே அதானே. தட் இஸ் த ஃபார்முலா பை விச் டிஎம்கே அண்டர் த லீடர்ஷிப் ஆஃப் ஹானரபிள் சீஃப் மினிஸ்டர் ஸ்ரீ எம்.கே. ஸ்டாலின் ஹேஸ் ரெஜிஸ்டர்ட் அன் எம்ஃபேட்டிக் வின். இவனா இப்போ களத்தில் அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி தான், அவர் தான் நீங்கள் அதிமுக அப்படின்னு கிரவுண்டில் மக்கள் நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்றது அந்த தலைவருடைய கருத்து. மக்கள் உள்ளபடியே அதை அங்கீகரித்து நம்பியிருந்தாங்கன்னா 7-9 தமிழ்நாட்டில் அதிமுக வரலாற்றில் இல்லாதவருக்கு 7 தொகுதிகளில் அதிமுக கட்டுத்தொகை எழுந்திருக்காது. ஏடிஎம்கே would not have forfeited its deposit in as many as 7 லோக்சபா கான்ஸ்டிட்யூன்சிஸ்.
7 நாடாளுமன்ற தொகுதியில் அதிமுக டெபாசிட் இழந்திருக்காது. இது முதல் முறை. இரண்டாவது, 13 தொகுதிகளில் 3வது இடத்திற்கு போயிருக்காது. 5 தொகுதிகளில் 4ஆம் இடத்திற்கு 5ஆம் இடத்திற்கு தள்ளப்பட்டு இருக்காது. 5 இன்னும் சொல்ல போனால் உங்களுக்கு அங்கே விளவங்கோடு சட்டமன்றத்தில் நாம் தமிழர் கட்சிக்கு அடுத்தபடியாக வெறும் 4000 ஓட்டு வாங்கியிருக்காது. சொல்ல புரியுதுங்களா? எனவே திரு இபிஎஸ் அவர்களுடைய பொதுச் செயலாளராக மக்கள் ஏற்றுக்கொள்ளாததன் காரணமாகத்தான் அதிமுக இப்படி நாங்களாம் சொல்றதுக்கு சங்கடமாக இருக்குது. இவ்வளவு பெரிய யாருமே சகித்து கொள்ள முடியாத தோல்விகளை சந்தித்திருக்கிறது. இதை அவர் பாடமாக எடுத்துக்கொண்டு ஒன்றுபட்டால்தான் உண்டு வாழ்வு, ஒன்றுபட்டால்தான் அதிமுகவுக்கு எதிர்காலம் என்பதை அவர் உணர்ந்து இதற்கு ஒத்துழைப்பு தந்தால் உள்ளபடியே அவர் அம்மாவுடைய ஆன்மாவிற்கு அவர் நன்றி செலுத்துவதாக அறியப்படுவார். இன்னொரு பெரிய விஷயம் என்னன்னா, இந்த நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் விக்கிரவாண்டி தொகுதியில் அதிமுக திமுகவோட 6000 ஓட்டில் தான் தோக்குது. இந்த எலெக்ஷனில் கட்டாயம் திரு எடப்பாடி பழனிசாமி வேட்பாளரை போட்டிருக்கணும் அதிமுக சார்பில். ஏன் என்ன காரணத்துக்காக வேண்டி வேட்பாளரை போடலை சொல்றாரு? இடைத்தேர்தல் முறையாக நடக்காதுன்ட்டு. ஜெயலலிதா அம்மா பாணியை இல்லை, ஒரு இடைத்தேர்தல் முறையாக நடக்காது அப்படின்னு சொல்றாரு. நடக்காதுன்ட்டு இவர் முதலமைச்சராக இருந்த பொழுது 22 தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் நடந்துச்சு. திமுக பின்வாங்குச்சா? அன்றைக்கு நீங்கள் அதிமுக ஆட்சி, எங்களுடைய ஆட்சி, திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சர், ஓபிஎஸ் துணை முதலமைச்சர். என்ன நடந்துச்சு? 22 தொகுதிக்கு இடைத்தேர்தல் நடந்தது. திமுக அன்றைக்கே இட் இஸ் ரெஜிஸ்டர்ட் இட்ஸ் மெஜாரிட்டி 13 தொகுதியில் வெற்றி பெற்றது. நீங்கள் 9 தான் ஜெயிக்க முடிஞ்சு அன்னைக்கு. சொல்ல புரியுதுங்க? அப்போ நீங்கள் நடத்துகிற மட்டும் இடைத்தேர்தல் நேர்மையாக நடந்துச்சு, திமுக நடத்தினா அதாவது புறமுதுகிட்டு ஓடுவதற்கு அரசியலில் இது ஒரு புது காரணமா? யாரும் ஏற்றுக்கொள்ள முடியாது. 6000 ஓட்டில் தான் தோத்த ஒரு தொகுதியை நான் ஜெயிச்சே காட்டுவேன் அப்படின்னு ஒரு ப்ரோஆக்டிவாக ஒரு தலைவர் இறங்கினாச்சா அந்த தலைவரை தொண்டனை ஏற்றுக்குவேன், மக்கள் ஏற்றுக்குவேன். வெறும் 6000 ஓட்டு இப்படி எட்டி தொடக்கூடிய தூரங்க அது. அப்பேற்பட்ட ஒரு நல்ல வாய்ப்பை நழுவ விட்டால் அவருக்கே தன்னம்பிக்கை இல்லை. ஒரு தன்னம்பிக்கை இழந்த ஒரு தலைவராக இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி தன்னைத்தானே நிலைநிறுத்தி கொண்டு இருக்கிறார். சார், இறுதியா ஒரு கேள்வி. இப்ப ஓபிஎஸ் அவர்களும் கட்சிக்குள்ள வரணும் அப்படின்றப்ப அவர் வந்தாலும் கட்சியில தனக்கான அங்கீகாரம் என்ன, தனக்கான இடம் என்ன அப்படின்றத பார்ப்பாரு. சசிகலா அவர்களும் கட்சிக்குள்ள வராங்கன்னா அவங்களும் தனக்கான இடம் என்ன, எனக்கு என்ன எதிர்காலம் இருக்க போகுதுன்றதை பார்ப்பாங்க. அப்படின்றப்ப இது எல்லாம் அனுசரிக்கக்கூடிய இடத்துல எடப்பாடி இருக்கிறாரா? அனுசரிச்சு கொண்டு போற இடத்துல எடப்பாடி இருக்காரு. அப்ப எடப்பாடி தலைமையை மாற்றன்றப்ப அவர் எப்படி அந்த இடத்த விட்டு கொடுப்பாரு? அதையெல்லாம் தலைமை மாற்றங்கிற கேள்வி இல்லைங்க. ஒரு தலைவராக இருக்கிறவங்களுக்கு எப்பவுமே ப்ராட் மைண்டட் நேச்சர் இருக்கணுங்க, தன்னம்பிக்கை இருக்கணும். எ லீடர் மஸ்ட் பொசஸ் வில் பவர் அஸ் வெல் அஸ் அ விஷனரி அவுட்லுக். ஒரு தொலைநோக்கு பார்வையும் சரிங்களா, ஒரு தன்னம்பிக்கையோடு இருக்கக்கூடியவராக இருக்க வேண்டும், பரந்த மனப்பான்மைக்கு சொந்தக்காரராக இருக்க வேண்டும். எனவே அவருடைய தலைமை மாற்றுன்னு இதுவரை யாரும் குரல் சொல்லி எல்லாரும் இணைந்து செயல்படுன்னு சொல்கிறாரு. ஓபிஎஸ் உச்சகட்டமாக நான் எந்த தியாகத்துக்கு தயாருங்கிறாரு. அது ஒரு பொருள் பொதிந்த ஒரு வார்த்தை. எந்த தியாகத்துக்கு தயார் என்றால் பெரும்பான்மை கூடி ஆனால் நீங்கள் கொஞ்ச நாள் கட்சியில் இருங்க, நீங்கள் ஒரு கௌரவ பொறுப்பில் இருங்கண்ணா அப்படின்னு சொன்னால் கூட ஏற்றுக்கொள்ள தயார் என்பதாகத்தான் நாம் அதை பொருள் கொள்ள வேண்டும். திருமதி சசிகலா அம்மையார் அவர்களுடைய பேச்சுவார்த்தை நடத்தினால் கூட்டுத்தலைமை தாங்க இனிமேல். ஸோ நோ ஒன் இஸ் அஸ் கெரிஸ்மேட்டிக் அஸ் அம்மா. உங்களுடைய தகவல் படி சசிகலா அவர்களும் ஓபிஎஸ் அவர்களும் இறங்கி வர தயாரா இருக்கிறாங்க. இறங்கி வர தயார் இல்லைனுங்க, இணக்கமாக செயல்பட தயாராக இருக்கிறார்கள். இருப்பவர்கள் அமர்ந்து பேசி கூட்டு தலைமை தான் அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஏற்படும். காரணம், ஒருத்தர் எம்ஜிஆரை போல அம்மாவை போல யாருமே மாஸ் லீடர் கிடையாது, ஒரு கரிஸ்மேட்டிக் லீடர் கிடையாது, மக்களை கவர்ந்து இழுக்கக்கூடிய சக்தி படைத்த லீடர் கிடையாது. எனவே இருக்கக்கூடிய இப்படி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் இப்படி பொலிட்டிக்கல் சிஸ்டத்தை வச்சு தானே இன்றைக்கு இந்த கொள்கை ரீதியாக அரசியல் செய்துக்கிட்டு இருக்கு. அதே போல் இணைந்து ஒரு கூட்டு தலைமையோடு செயல்படுவோம் என்கிறது தான் அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தொண்டர்களுடைய கருத்து, இந்த 6 தலைவர்களுடைய கருத்து. அதுதான் மக்களுடைய எதிர்பார்ப்பு. இணைந்து செயல்பட்டு ஊர் கூடி தேர்ந்தெடுக்க வேண்டும். அந்த சூழல் உருவானதால் அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிர்காலம், அந்த எதிர்காலம் அமைப்பதற்கு அண்ணன் இபிஎஸ் அவர்களும் வழிவிட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய விருப்பம். நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க சார். நேரம் கொடுத்தமைக்கு நன்றி. தேங்க்யூ. நன்றி.